ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காளான் கறி தான். இந்த காளான் கறியை நீங்கள் செஞ்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து பான், சோறு, ரொட்டி எது கூடவும் சாப்பிடலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். இது பேக்கெட்டில் உள்ள காளான் தான். இதை வந்து முதல்ல இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு எடுத்துக்கொள்ளணும். இந்த காளான் கறியை காலை உணவுக்கு இல்லாட்டி பகல் உணவுக்கு எடுத்துக்கொள்ளலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சின்னதாக பிச்சு எடுத்து வச்சுக்கொள்ளணும். நான் இன்றைக்கி பகல் உணவுக்கு சோறோடு சாப்பிட்றதுக்கு இந்த காளான் கறி செஞ்சேன். அதோட வல்லார சம்பலும் பீட்ரூட் கறியும் தான். பீட்ரூட் வந்து பிரட்டி எடுத்தேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் உப்பு கொஞ்சம் சேர்த்து தண்ணியில் கொஞ்சம் ஊற வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு தண்ணியில் 2 முறை நல்லா அலசி கழுவி எடுத்து வச்சுக்கொள்ளணும். கொஞ்சம் தண்ணியை நல்லா புழிஞ்சிடணும். அதுக்குள்ளே நாங்கள் வந்து இஞ்சி பூண்டு நான் இடிச்சுக்கொள்கிறேன். ஒரு சட்டியில் ஆயில் கொஞ்சம் போட்டு அதுக்கு வெந்தயம், கருவேப்பிலை, வெட்டின வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிடணும். இஞ்சி பூண்டு தட்டுனது அதையும் சேர்த்துக்கிட்டேன். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளணும். அதோட 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மசாலாத்தூள், அதாவது கறி பவுடர், இப்போ நல்லா பிரட்டி விட்டுக்கொள்ளணும். பிரட்டிட்டு நான் சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் ஒரு காய் தக்காளியும் சேர்க்குறேன். இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடுவோம். வதக்கின பிறகு ஃப்ரெண்ட்ஸ் அதை நான் காளானை இதில் இப்போ சேர்த்துக்கிடுவோம். காளானில் தண்ணி இருக்கிறனால நாங்கள் தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. இந்த இதில் உள்ள தண்ணியே போதும் காளான் வேகிறதுக்கு. இப்போ நான் கொஞ்சம் இதை மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்து மூடி வைப்போம். ஒரு 10 நிமிஷம் வேகிறதுக்கு விடுவோம். இப்போ இது கொஞ்சம் கிளறி விடுவோம். தண்ணி இருக்குது, அதனால் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் வற்றட்டும். நான் மூடி போடாமல் சும்மா வேக வைக்க போகிறேன். அப்போ கொஞ்சம் தண்ணி வற்றும். இப்போ தண்ணி வற்றிடுச்சு. உப்பு கொஞ்சம் டேஸ்ட் பார்த்தேன், கொஞ்சம் போதா மாதிரி இருந்தனால திரும்ப கொஞ்சம் சேர்த்துக்கொள்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ தண்ணி நல்லா வற்றிடுச்சு. இப்போ கொஞ்சம் நான் தேங்காய் பால் சேர்க்க போகிறேன். தேங்காய் பால் ஒரு 1/4 கப் திக்கான பால் சேர்த்து கொஞ்சம் கிளறி விட்டுட்டு குக்கரை ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காளான் கறியை நீங்களும் என்ஜாய் பண்ணி பாருங்கள். கடைசியாக வந்து நான் மிளகும் சீரகமும் இடித்தது இதோடு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.